வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 35 அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்கிறேன். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லட்சையினாலும் மூடப்பட கடவார்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள்னு தாவீது சொல்றார். நான் விழுந்ததை பார்த்து நிறைய பேர் சிரிச்சிருக்கிறாங்க. நான் அழுததை பார்த்து இன்னும் கொஞ்ச நேரம் அலட்டுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. தாவீது சொல்றாரு, எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக என்னை பார்த்து சந்தோஷித்தவங்க அநேகர்னு. ஆனால் இன்னைக்கு கையை உயர்த்துவீங்கன்னு உங்களை பார்த்து நான் சொல்ல வரேன், சத்துருவுக்கு முன்னாடி விழுந்த சிம்சோன் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த சத்துருவை அழிக்கபடி எழும்பின சிம்சோனா, உன் வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டவர்கள் உன் எழுச்சியை பார்த்து இன்னைக்கு வயிறெறிய போறாங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதேன்னு சொல்றாங்க. ஒரு சத்துருவே விழும்போது கூட நீ சந்தோஷப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நீ அழணும், நீ நல்லா இருக்கக்கூடாது, நீ முன்னேறக்கூடாதுன்னே நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்களா? நிறைய பேர் உன் அழுகையில சிரிக்கிறாங்களா? நிறைய பேர் உன் கஷ்டத்தை கண்டு கை தட்டுறாங்களா? நிறைய பேர் உனக்கு உதவி செய்ய வராம அமைதியா இருக்கிறாங்களா? கவலைப்படாத, அவங்க முன்னாடியே தேவன் உன்னை எழும்பி பண்ணி, எந்த பெனி நாள் முன்னாடி அன்னாள் அழுதாலோ அதே பெனி நாள் முன்னாடியே தேவன் அவளை சிரிக்க வச்சு அழகு பார்த்தார் அல்லவா? இன்னைக்கு எனக்கு என் சத்துரு என்னை பார்த்து சிரிக்கிறான் பிரதர், எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்குது, ரொம்ப கேவலமா இருக்குது, ஏன் நான் உயிர் வாழ்றேனே எனக்கு தெரியல பிரதர்னு சொல்லி ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிற மகளே மகனே, கர்த்தர் உன் சிறை இருப்பை மாற்றி உனக்கு பெரிய அற்புதத்தை செய்து உன்னை ஆண்டவர் வாழ வைக்க போகிறது உறுதி தேவ பிள்ளையே. அதனால் எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வீழ்ச்சியில் ஆனந்தப்பட்டவங்க உன் எழுச்சியை கண்டு பயமடைவார்கள், திகில் அடைவார்கள். கவலைப்படாத, விழுந்த இடத்திலிருந்து தேவன் உன்னை எழும்ப பண்ணுவார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். நீர் எங்க கூட பேசின நல்ல ஆழமான சத்தியங்களுக்காய் நன்றி சொல்கிறப்பா. எல்லா விதமான தடைகளையும் ஆண்டவராகிய தேவன் மாற்றி பெரிய அற்புதத்தை செய்து சாட்சியாய் ஆண்டவர் நிப்பாட்டுவீராக. உம்முடைய வல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்வே நீதானையா,
வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ்.